ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தவா குக் அண்ட் ஹெல்த் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம முரல் மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 1/2 kg முரல் மீன் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் சின்ன மீன் தான், நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது அப்படியே இருக்கட்டும். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருவோம். ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிக்கிடுவோம். நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு 1/4 ஸ்பூன். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதையும் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வதக்கி விட்ருவேன். நல்லா லைட்டாக வெங்காயம் கலர் மாறி வரணும். இந்த அளவு மாறி வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல பெரிய தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுறேன். நல்லா பழுத்த பழமாக போடுங்க. போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரெண்டும் வேகிறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போடுறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாமே ஆயிலோடு நல்லா மிக்ஸ் ஆகி வெந்து வந்துருச்சு. இப்போ 2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் தான். ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் மிளகாய்த்தூள், கடை மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்றேன். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி நல்லா ஊற வச்சு கரைச்சி அதையும் ஊற்றிக்கிறேன். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். நல்லா மசாலா எல்லாமே புளியோடு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ மறுபடியும் கொஞ்சமாக நான் புளி கரைச்சி அதையும் ஊற்றிக்கிறேன். அதே புளியை கரைச்சி இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சமாக தேங்காய், ஒரு 4 பல் பூண்டு, இது மட்டும்தான் அரைச்சிருக்கேன். அதை கொதி வந்ததுக்கப்புறம் அரைச்சி ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக கழுவி தண்ணியும் ஊற்றிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இது கொஞ்சம் நல்லா கொதிச்சு கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு வற்றி வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ தேவையான அளவு டேஸ்ட்டு பார்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இப்போ கொஞ்சம் லைட்டாக நல்லா வற்றி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம மீன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா வற்றி வந்துருச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க முரல் மீன் ஆட் பண்ணிடுவோம். இது முரல்லே கொஞ்சம் நல்லா சின்ன மீன். இந்த மீன் வந்து குழம்பு நல்லாவே டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த மாதிரி வச்சிங்கன்னா. இப்போ மீன் எல்லாமே போட்டாச்சு. நம்ம இறக்குறப்ப தான் மீன் போடணும். ஏன்னா மீன் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டோம்னா உடஞ்சி முள்ளு தான் இருக்கும். இப்போ நல்லா ஒரு டைம் மீன் எல்லாமே வேகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இப்போ மீன் கொஞ்சம் நல்லா வெந்து வந்துருச்சு. அவ்வளோதான், மீன் நல்லாவே வெந்து வந்துருச்சு. கொஞ்சம் மீன் நல்லா நீளமாக இருக்கிறனால கொஞ்சம் எடுக்க முடியலை. இப்போ மீன் நல்லா வெந்து வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ கொஞ்சமாக மல்லித்தலை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். அவ்வளவுதான், சூப்பராக நம்மளோட முரல் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.